ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னு பார்ப்போம். உங்களோட சுச்சுவேஷன், உங்கள் லைஃப் சுச்சுவேஷன், உங்களோட மைண்டு. ஸோ உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட்டு நீங்கள் லவ் பண்ண பர்சனோட கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தேர்டு ஃப்யூச்சரில் அந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்களா, இல்லைன்னா உங்களை தேடி வருவாங்களா, இல்லைன்னா உங்களுக்காக ஏதாவது பண்ணுவாங்களா. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Six of Swords, okay. Star, Queen of Swords, Seven of Cups, Page of Swords, Six of Pentacles. Okay. King of Wands, Nine of Pentacles, Seven of Pentacles, Eight of Swords, Moon, okay, Judgment. So bottom of the deck, Ace of Pentacles. Four of Wands, Hierophant, Eight of Pentacles, Three of Wands, Three of Swords, Nine of Wands. Lovers, Ace of Wands, Five of Cups, Knight of Wands, Ace of Pentacles, Five of Pentacles. King of Swords. Okay. Okay, thank you, universe. Okay, then இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன், நீங்கள் போஸ்டோட கரண்ட் சுச்சுவேஷன், இந்த நெக்ஸ்ட் ஆக்ஷன், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே. தென் இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டில் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சான்னு ஒரு கமெண்ட் வந்துட்டு. ஷோராக எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்காங்க, சின்ன குழந்தைங்க தான். ஓகே. தென் இன்னொருத்தவங்க கொஞ்சம் கமெண்ட் வந்துச்சு, எப்போ அந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் முடியும், எப்போ இவங்க தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு என்கிட்ட வருவாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயங்களை மனசில் ஆக்கிக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் பாத் வேறு, சுச்சுவேஷன் வேறு, பயணங்கள் வேறு.
இங்கே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தலையெழுத்து இருக்குது. இங்கே நம்ம நினைக்கிறது எதுவும் ஆக்சுவலி நடக்கிறது இல்லை. ஆக்சுவலி இறைவன் நினைக்க தான் நடக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க தலையெழுத்து தான் இங்கே அனுபவிக்க நம்ம முடியும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 6 மாதம் ஆன குழந்தைக்கு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்போ அந்த 6 மாதம் ஆன குழந்தை என்னங்க தப்பு பண்ணிச்சு? ஓகே. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே ஒவ்வொருத்தவங்களோட தலையெழுத்தும் வேறு. ஓகே. அவங்க தலையெழுத்த அவங்க அனுபவிச்சே தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் தலையெழுத்த நீங்கள் அனுபவிக்கிற டைமில் அது எத்தனை பேர் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க? இல்லைங்க நீங்கள் பட்ட பெயினை எத்தனை பேர் வந்து வாங்கிக்கிட்டாங்க? யாருமே உங்கள் பெயினை வந்து வாங்கிக்கவும் இல்லை, ஷேர் பண்ணவும் இல்லை. நீங்கள் கஷ்டப்படக்கூடிய டைமில் நீங்கள் மட்டும் தான் நின்று கஷ்டப்பட்டுட்டு உண்டு. ஓகே. ஸோ அதே மாதிரி நமக்கு தலையெழுத்து இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்ம தலையில் எழுதின அந்த தலையெழுத்தை நம்ம இங்கே அனுபவிச்சே தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு தலையெழுத்து இருக்குது. அவங்களும் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் கடந்து கஷ்டப்படணும். தேர்ட் பார்ட்டினால அவங்க ஒரு மரண வலி அனுபவிக்கணும், ஒரு லெசன் லேர்ன் பண்ணணும். அவங்களுக்கு தலையில் எழுதிருந்துச்சு அப்படின்னா அது ஷோராக நடந்தே ஆகும். அதை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அம்மா இருக்காங்க. ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குழந்தைங்களுக்கு லைஃப்பில் இப்போ அம்மா இருக்காங்க, கேரிங்கான ஒரு பர்சன் தான். அம்மாவுக்கு இருக்கிற ஸ்னேகங்கிறது அன்கண்டிஷனல் லவ். அதுக்காக பெத்த பிள்ளைங்களுக்கு லைஃப்பில் அவங்க கஷ்டப்படுவாங்க, படமாட்டாங்க நம்ம சொல்லவே முடியாது. ஷோராக அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல. என்னதான் அம்மா தனக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய வந்து ரொம்ப கேர் பண்ணி லவ் பண்ணி பார்த்துக்கிட்டாலும், கஷ்டப்படாமல் அவங்க பார்த்துக்கிட்டாலும், ஃப்யூச்சரில் அவங்க லைஃப்னு வரும்போது, அவங்க மேரேஜ்னு வரும்போது, அவங்க ஸ்டடின்னு வரும்போது, அவங்க எத்தனையோ சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, எத்தனையோ லெசன் லேர்ன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம இங்கே நின்று பார்த்துட்டு தான் இருக்க முடியுமே தவிர நம்மளால இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 6 மாதம் ஆன குழந்தைக்கு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்போ இந்த தாய் நின்று பார்க்கலாம், அழலாம், துடிக்கலாம். பட் அந்த பெயினை அந்த குழந்தை அனுபவிச்சே தான் ஆகணும். ஓகே. சொல்லுறது மனசிலாச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களோட தலையெழுத்து இங்கே அனுபவிச்சே தான் ஆகணும். அதே மாதிரி ஆப்போசிட் இருக்கிற பர்சன் கொஞ்சம் ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் போகணும். அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஓகே. சில கடமைகள் இருக்கும். ஏதோ ஒரு ஜென்மத்தில் உள்ள பாக்கி கர்மா இருக்கும். அதை அனுபவிக்கணும். அதை அனுபவிச்சே ஆகணும். அது அவங்க தலையெழுத்து. அதை அனுபவிச்சு அவங்களுக்கு ஒரு லெசன் கிடைக்கும். அது அவங்க தலையெழுத்து. அவங்க அனுபவிச்சே ஆகணும். ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை நின்று பார்த்துட்டு தான் இருக்க முடியுமே தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது உங்களால். ஓகே. அப்போ அவங்க தலையெழுத்து நீங்கள் அனுபவிக்க விடுங்க. உங்களோட தலையெழுத்து நீங்கள் அனுபவிங்க, ஹாப்பியாக அனுபவிங்க. அவங்க தலையெழுத்து அவங்க அனுபவிக்கட்டும். ஆக்சுவலி நம்ம தலையெழுத்தே நம்மளால இங்கே அனுபவிக்க முடியலை. நம்ம ஒவ்வொருத்தவங்களும் எத்தனையோ கர்மா ஃபேஸ் பண்ணுறோம், எத்தனையோ சுச்சுவேஷன் பார்க்குறோம், எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு நாளும் முன்னோட்டு போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம தலையெழுத்தையே நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் நம்ம ஒவ்வொரு நாள் கடந்து போயிட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் நீங்கள் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் கூட நீங்கள் அட்டாச்ட் ஆகி அவங்க தலையெழுத்து தூக்கி உங்கள் தன்னை நீங்கள் வைக்கிறனால இன்னும் உங்களுக்கு பாரம் கூடுமே தவிர உங்களுக்கு ரிலீஃப் இருக்காது. ஓகே. அவங்க தலையெழுத்து அவங்கள அனுபவிக்க விடுங்க. உங்களுக்கானது கொஞ்சம் லெசன் லேர்ன் பண்ணிவிட்டு ஷோராக அது உங்ககிட்ட வரும். பட் அது எந்த டைம் எந்த பீரியட் நம்ம சொல்ல முடியாது. அது அவங்க தலையெழுத்து பொறுத்து இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு பர்சன் கூட அட்டாச்ட் ஆகாமல் இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெயின் குறைவாக இருக்கும். நீங்கள் அட்டாச் ஆனாலும் சரி, டிட்டாச்சில் நீங்கள் நின்னாலும் சரி, ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட தலையெழுத்து அவங்க ஷோராக அனுபவிச்சே ஆகணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் அதில் நீங்கள் நீங்கள் அட்டாச்சில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க படுற ஒவ்வொரு பெயினும் இங்கே உங்களுக்கு பெயினை கொடுத்துட்டே இருக்கும். நமக்கு லைஃப்பில் நிம்மதி வேண்டாமா? ஸோ அதனால் டிட்டாச்மெண்ட் இல்லைங்க. அவங்க தலையெழுத்து அவங்க அனுபவிக்க விடுங்க. தேர்ட் பார்ட்டி, ஃபோர்த் பார்ட்டி, 1000 பார்ட்டி வரட்டும். அவங்கள தலையெழுத்து அனுபவிக்க விடுங்க. அது உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களால் நின்று பார்க்க தான் முடியுமே தவிர வேறு உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அனுபவிக்க விடுங்க. அவங்க தலையெழுத்து அனுபவிச்சு அவங்க திருந்துவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே. நீங்கள் அட்டாச்ட் ஆகாதுங்க. நீங்கள் ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட அட்டாச்ட் ஆக உங்களுக்கு இங்கே பெயின் கிடச்சிட்டே இருக்கும். நமக்கு பெயின் வேண்டாம், நமக்கு நிம்மதி தான் முக்கியம். ஓகே. ஸோ அவங்க தலையெழுத்து அவங்க அனுபவிச்சுட்டு வரட்டும். உங்கள் தலையெழுத்து நீங்கள் அனுபவிங்க. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பில் உங்களுக்கு பெயின் இருக்குல்ல, அதில் நீங்கள் ஓவர்டேக் பண்ணி வெளியே வாங்க. எந்த அளவுக்கு அது யாரு கூட இருக்குது இந்த வேர்ல்டில், எந்த அளவுக்கு நீங்கள் யாரு கூட அட்டாச் ஆகாமல் இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெயின்லேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை லீட் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட தலையெழுத்துருக்கு, அதை அனுபவிக்க யாரு கூட அட்டாச் ஆகி அவங்க தலையெழுத்துக்கு எடுக்க போகாதுங்க. நீங்கள் என்னதுப்பா பண்ணுறீங்க? ஆப்போசிட் இருக்கிற பர்சன் கூட நீங்கள் அட்டாச் ஆகி உன் தலையெழுத்து அனுபவிக்க விட மாட்டேன், நீ எனக்கு ஒன்றை கஷ்டப்பட விட மாட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. அது யூனிவர்ஸோட ரூல்ஸ் ஆகும். அவங்க இந்த உலகத்தில் வந்து இந்த கர்மம் அனுபவிக்கணும். அவங்களோட லெசன்ஸ், அது யூனிவர்ஸோட ரூல்ஸை யாரும் பிரேக் பண்ண முடியாது. உங்களால் நின்று பார்த்துட்டு இருக்க மட்டும் தான் முடியும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அட்டாச் ஆகாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கலாம்.
ஓகே. இப்போ 6 மாசான குழந்தைய ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா, அந்த அம்மா எவ்வளோ துடிப்பாங்க. அது அம்மா, குழந்தை உறவு. அது வேற வழி இல்ல. அந்த அதனால அம்மாவுக்கு ஒரு கர்மா இருக்கு இந்த இடத்துல. கரெக்ட்டா? அப்ப அம்மா துடிக்கிறாங்க ஓகே. அதேமாரி இப்ப நீங்க ஆப்போசிட் இருக்கிற பர்சன் கூட நீங்க ஒவ்வொரு நாள் அட்டாச்ட் ஆக ஆக ஆக, அவங்க படுற ஒவ்வொரு வேதனையும் நீங்களும் இங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு தேவையில்ல. ஃப்ரீயா விட்டுடுங்க. அவங்கவங்க லைஃப்ப அவங்கவங்க பார்க்கட்டும். அவங்கவங்க தலையெழுத்து அவங்கவங்க அனுபவிக்கட்டும். உங்ககிட்ட உங்களோட உங்களோட காதல் உண்மையா இருந்துச்சுன்னா, அவங்க எங்கேயும் போமாட்டாங்க. ஷூரா உங்க கிட்ட வருவாங்க. ஓகே. பட் எந்த பீரியாரிட்டி, எந்த ஒரு டைம்னு சொல்ல முடியாது. அதுவரைக்கும் நீங்க உங்கள ஃபோக்கஸ் ஆகுங்க. ஓகே. ஒரு சில விஷயங்கள மனசுல ஆக்கிக்கோங்க. நீங்க ஒவ்வொருத்தவங்களும் நம்ம இங்க லெசன் லேர்ன் பண்ணி தான் வந்திருக்கோம். ஓகே. அதுவும் நம்ம லைஃப்ல வரக்கூடிய ஒவ்வொரு பர்சனுமே நமக்கு ஒரு சில லெசன்ல லேர்ன் பண்ணி குடுப்பாங்க. நம்ம எல்லாருமே நமக்கு இங்க லெசன் லேர்ன் பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ அத மனசுல ஆக்கிக்கோங்க. ஓகே. ஸோ அதனால உங்கள நீங்க சேஃபா பார்த்துக்கோங்க. உங்கள நீங்க புரொடெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள நீங்க செதுக்கிக்கோங்க. ஓகே. அட்டாச்ட் ஆகாம இருந்துக்கோங்க. உங்க லைஃப் உங்களோட கையில தான் இருக்குது. ஓகே. தென் நமக்கு இப்போ உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன நம்ம பார்க்க இப்போ வீடியோக்குள்ள போயிருவோம். பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருக்கலாம். ஓகே. உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷூரா உங்களுக்கு இங்க தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் உண்டு. வீடியோ பார்க்குறவங்க வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா உண்டு. மேபி தேர்ட் பார்ட்டிங்கிறது மேபி நீங்க மேரேஜ் ஆன ஒரு பர்சனா இருந்தாச்சுன்னா, உங்களோட பார்ட்னர் வந்து தேர்ட் பார்ட்டியா இருக்கலாம். அப்படி இல்ல மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட மதரோ, ஃபாதரோ, ஃபேமிலியோ இங்க தேர்ட் பார்ட்டியா வருது. பட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஸ்ட்ராங்கா தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் உண்டு. ஓகே. எனக்கு இதில என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலி நீங்க இந்த ஒரு பர்சன விட்டு மூவ் ஆன் ஆயிட்டுண்டு. நீங்க ஷூரா மூவ் ஆன் ஆயிட்டுண்டு. இல்லைங்கி இந்த ஒரு பர்சன விட்டுட்டு நீங்க லாங் டிஸ்டன்ஸ் எங்கேயோ போயிட்டுண்டு. வேற இடத்துக்கு நீங்க ட்ராவல் பண்ணிட்டுண்டு நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு பர்சன மேரேஜ் பண்ணிக்கிறது உங்களோட ட்ரீம் ஆகும். உங்களோட ஆம்பிஷன், உங்களோட கோல், உங்க மனசுல இருக்கிற ஒரு ஆசையாகும். இவங்க கூட நம்ம வந்து ஹேப்பியா இருக்கணும். ஹேப்பியா ஒரு ஃபேமிலி லைஃப்ப கொண்டு போணும் அப்படிங்கிறது உங்க ட்ரீம். பட் அது ஒரு கட்டத்தில உங்களுக்கு முடியாதுன்னு ஒரு தாட் உங்க மனசுல வந்துட்டுண்டு. ஓகே. வாய்ப்பில்ல, முடியாது. சிச்சுவேஷன் சரியில்ல. அந்த ஒரு தாட் உங்க மைண்ட்ல வந்துட்டுண்டு. ஸோ அதனால நீங்க கரண்ட்லி நீங்க வீடியோ பார்க்குறவங்க மூவ் ஆன் ஆயிட்டுண்டு. அது மட்டும் இல்லாம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆக்சுவலி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். மேபி நீங்க ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வெளிய நீங்க நடந்து வந்தீங்க. உங்கள லைக் பண்றதுக்கும், சைட் அடிக்கிறதுக்கும் உங்களுக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. நீங்க ஆக்சுவலி வீடியோ பார்க்குறவங்க ஸ்டார் ஆகும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு பர்சன் ஆகும். பட் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்தும் நீங்க இந்த ஒரு பர்சனை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு இதுவரைக்கும் நீங்க மூவ் ஆன் ஆயிட்டில்ல. இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு வேணும் நீங்க ஹோல்டு பண்ணி பிடிச்சுடு. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பட் இதுவரைக்கும் நீங்க மூவ் ஆன் ஆயிட்டில்ல. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஸ்டார் மீன்ஸ் என்ன சொல்றது, உங்க அண்டர்ல கொஞ்சம் பேர் உண்டு. ஓகே. மேபி நீங்க ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கலாம். ஒரு நல்ல ஜாப்ல இருக்கலாம். ஃபினான்ஷியலி பேக்ரவுண்டோட பர்சனா இருக்கலாம். ஒரு ஒரு செட்டில்டான ஒரு பர்சனா இருக்கலாம். ஓகே. உங்க அண்டர்ல கொஞ்சம் பேர் உண்டு. ஸோ உங்ககிட்ட சஜஷனுக்காக கொஞ்சம் பேர் உண்டு. நீங்க ஒரு ஸ்டார் ஆக ஆக்சுவலி. பட் நீங்க ஸ்டாரா இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் தான் லைஃப்ப இவர ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு உண்டு. ஓகே. ஓகே. கரண்ட்லி உங்களோட வைப்ரேஷன் என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து லைஃப்ல ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது உங்களோட ட்ரீம் ஆகும். பட் கரண்ட்லி அது முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு மனசுல ஆயிட்டு வந்து ஆப்போசிட் இருக்கிற பர்சன் கரெக்ட்டா இல்ல. ஸ்ட்ராங்கா இல்ல. உங்களுக்கு பிடி குடுக்காம இருக்கலாம். இல்லன்னா சந்தர்ப்ப சிச்சுவேஷன் சரியில்லையா இருக்கலாம். கரண்ட்லி நீங்க தேர்ட் பார்ட்டி கூட தான் தேர்ட் பார்ட்டிக்கு நீங்க தேர்ட் பார்ட்டி அது யாரா வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம். ஃபேமிலியா இருக்கலாம், இல்லையா பார்ட்னரா இருக்கலாம். அப்போ கரண்ட்லி நீங்க தேர்ட் பார்ட்டி பக்கம் தான் நிக்கிறீங்க. தேர்ட் பார்ட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்க. வேற வழி இல்ல உங்களுக்கு. ஓகே. வேற வழி இல்ல மீன்ஸ் உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் தான் இம்பார்ட்டன்ட். பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் அதுக்கான ஒரு பிடி குடுக்கல, அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் இல்ல, ஒரு ஸ்ட்ரென்த் குடுக்கல. நான் அவனுக்காக இருக்கேன். வா நம்ம ஒரு லைஃப்ப லீட் பண்ணலான்னு சொல்றதுக்கும் ஆள் ரெடி இல்ல. அப்போ உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி விட்டுட்டு இப்போ ஒரு பர்சன் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா, நீங்க எந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடி. ஏன்னா அதுக்குள்ள ஒரு பவர் உண்டு. அதுக்குள்ள கழிவு உங்களுக்கு உண்டு. ஓகே. இன்னொரு விஷயம், நீங்க கரண்ட்லி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் நீங்க இருந்தாலும் நீங்க ஹாப்பி இல்ல. ஓகே. உங்களுக்கு வேற வழி இல்லன்னு சொல்லுவாங்கல்ல. வேற வழி இல்ல. வாழ்தான் ஆகணும்னு ஒரு கட்டாயத்துல இப்ப நீங்க கரண்ட்லி தேர்ட் பார்ட்டி கூட நீங்க இருக்கிறீங்க. ஆனா என்னதான் தேர்ட் பார்ட்டி கூட நீங்க ஓரளவுக்கு லைஃப்பை என்ஜாய் பண்ணி நீங்க முன்னோட்டு கொண்டு போனாலும் உங்களுக்கு ஒற்றைக்கு நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு லவ்வா இருக்கட்டும், ஒரு கேரிங்கா இருக்கட்டும், ஒரு சப்போர்ட்டா இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டி கிட்ட உங்களுக்கு கிடைச்சிட்டு இல்ல இதுவரைக்கும். ஓகே. அதனால நீங்க தேர்ட் பார்ட்டி பக்கம் தான் நிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், எஸ் நம்ம
தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நம்ம இருந்தால் ஹாப்பி இல்லை. உங்களுக்கு இது ஒரு பர்சன் ஹாப்பி. பட் இவன் பிடி கொடுக்காமல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? இவன் நமக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கமிட்மெண்ட் ஒரு கிளாரிட்டி கொடுத்தாதே நம்ம தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனை எதிர்த்து அவங்க கூட நம்ம ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். அவனே கண்டுக்காமல் இருக்கான், அவனே ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கான், ஈகோ ஆட்டிடியூடு நிற்கிறவன். அப்போ கரண்ட்லி எனக்கு ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால் நீங்கள் கரண்ட்லி தேர்ட் பார்ட்டி பக்கம் நீங்கள் சாஞ்சிட்டு உண்டு. ஆனால் என்னதான் தேர்ட் பார்ட்டி பக்கம் நீங்கள் சாஞ்சிட்டு உங்கள் லைஃப்பை முன்னோட்டு நீங்கள் கொண்டு போனாலும் நீங்கள் ஹாப்பி இல்லை. உங்களுக்கு ஒற்றைக்கு நிற்கிற மாதிரியாக நிற்குது. எனக்கு யாரும் இல்லை, எனக்கு கேர் பண்ண யாரும் இல்லை, எனக்கு லவ் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை, ஏதோ வாழ்ந்துட்டுருக்கேன் ஒரு லைஃப் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்குறீங்க. கரண்ட்லி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் உங்களை பற்றி லேர்ன் பண்ணிட்டு உண்டு, உங்களை படிச்சுட்டு உண்டு, எப்படி இருக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு உண்டு. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நிறைய அடிப்பட்டுட்டு ஒரு பக்கம் உங்களோட சுச்சுவேஷன், உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன், ஒரு பக்கம் இன்னொரு போஸ்டோட சுச்சுவேஷன், 2 சுச்சுவேஷன்லேயும் கடந்து எத்தனையோ நாட்கள் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனையும் போயிருக்கலாம். பட் கரண்ட்லி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிட்டு உண்டு. கரண்ட்லி நீங்கள் யூனிவர்ஸ் கூட க்ளோஸ் ஆகிட்டு உண்டு, யூனிவர்ஸ் கூட அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு. கரண்ட்லி நீங்கள் என்ன ஆகிட்டு உண்டு அப்படின்னா 2 சுச்சுவேஷன்லையும் கடந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டு உண்டு. கரண்ட்லி நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இவனாக இருக்கட்டும் அவனாக இருக்கட்டும், எவனும் என்னை ஹேட் பண்ணக்கூடாது, என்னை எவனும் ஹர்ட் ஆக்கக்கூடாது, என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். கரண்ட்லி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க ஒரு ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஒரு பிடி கொடுக்காம உங்களுக்கு இப்போ தேர்ட் பார்ட்டி விட்டு மூவ் ஆன் ஆக முடியாது, விலகவும் முடியாது. இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடி. இவங்க ஸ்ட்ராங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் கரண்ட்லி நீங்கள் தேர்ட் பார்ட்டி பக்கத்தில் நீங்கள் சாஞ்சு போயிட்டுருக்கிறீங்க. பட் கெரியரில் கரண்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ரெண்டுமே இப்போ கரண்ட்லி நீங்கள் தேர்ட் பார்ட்டி பக்கத்தில் அட்டாச்டு கிடையாது. ஓகே, அட்டாச்டு இல்லை. பட் உங்களோட மைண்டை நீங்கள் டைவர்ட் பண்ணிட்டு உண்டு. எல்லாம் நடக்கும்போது ஏன்னா யூனிவர்ஸ் கூட நீங்கள் கரண்ட்லி க்ளோஸ் ஆகிட்டு உண்டு. மெடிடேஷன் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் அண்ட் இன்ட்யூஷன் உங்களுக்கு பக்காவை கேட் பண்ணலாம். நீ நினைக்கிற விஷயம் ஷோராக உனக்கு கிடைக்கும். பட் கரண்ட்லி உன்னோட ஹார்ட்டாக இருக்கட்டும், மைண்டாக இருக்கட்டும், அதை ஹர்ட் ஆக்காமல் நம்ம பார்த்துப்போம், நம்ம லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போவோம். உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டு. கரண்ட்லி கெரியரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, எல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும். அவன் ஸ்ட்ராங் ஆகட்டும், அவன் நமக்கு ஒரு பிடி கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். கரண்ட்லி நீங்கள் ஈகோ ஆட்டிடியூடு நிற்கிறீங்க, ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு அது வரைக்கும் நம்ம கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணி முன்னோட்டு போகலாம். ஆனால் என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. காரணம் என்ன அப்படின்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உங்களுக்கு நான் சொன்னேன்ல ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது, நீங்கள் ஹாப்பி இல்லை, தலையெழுத்து முன்னோடு கொண்டு போயிட்டுருக்கிறீங்க. அதனால ஷோராக உங்களுக்கு ஹார்ட் பிரேக் உண்டு. தேர்ட் பார்ட்டி ஏன்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு நீங்கள் நினைக்கிற லைஃப்பும் லீட் பண்ண முடியல, அதே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் லைஃப்பில் முன்னோட்டு கொண்டு போக முடியல. டோட்டில் உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. நீங்கள் டெய்லியுமே நீங்கள் சேசிங் பண்ணாட்டும் அப்போ அந்த ஒரு பர்சனை நீங்கள் சோஷியல் மீடியாலேயோ நீங்கள் யார்கிட்டயோ தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது, நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சேசிங் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு உண்டு. பட் கரண்ட்லி நீங்கள் கெரியரில் நீங்கள் டைவர்ட் பண்ணிட்டு உண்டு. எல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும், பார்த்துக்கலாம். ஓகே, எங்கே போயிடுவாங்க, எல்லாம் சரியாகும். ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் நீங்கள் முன்னோட்டு போயிட்டுருக்கிறீங்க. இதுதான் உங்களோட எனர்ஜி. யாருக்காவது இந்த எனர்ஜி செட் ஆகிடுச்சு அப்படின்னா ஷோராக எனக்கு கமெண்ட் பாக்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். இது என்னோட எனர்ஜி தானே. ஓகே, நம்ம இனி ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆக்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த போஸ்டரை நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் உங்களை பிடிச்சி ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் மைண்ட் பண்ணி பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு. காரணம் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் ஸ்டாருன்னு சொல்லிட்டேன். ஓகே, தென் கான்டாக்டில் நீங்கள் இருக்கிறனாலையோ இல்லைங்க இப்போ உங்கள் கூட கான்டாக்டில் இருந்தாலும் வேறு ஆக்சுவலி டிஸ்டர்ப் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கலாம். ஏன்னா மேபி நீங்கள் ரொம்ப பியூட்டியாக இருக்கணும்ல, அட்ராக்ட் ஆகி போயிடுமோ, நம்ம தோற்று போயிடுமோ, நம்மளாக இருக்க மாட்டோமோ அப்படின்னு இவருக்கு ஒரு சில பீடி உண்டு ஆக்சுவலி. ஓகே, ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நம்ம போகக்கூடாது, நம்ம ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, நம்ம தோற்று போயிடக்கூடாது, நம்மளை மறந்துடுவோம், அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு டைமில் அவளோட கண்ட்ரோல் நாளைக்கிட்ட இருக்காது. ஓகே, ஏதாவது அட்ராக்ஷனில் மயங்கி ஒரு காலம் ஒரு மெசேஜ் பண்ணிடுமோ, இல்லைங்க நம்ம தோற்று போயிடுமோ, அது இவருக்கு ஒரு பேடி உண்டு. அதனால் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு ஆளால் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் தோக்கக்கூடாது, நான் எங்கேயும் மயங்கிடக்கூடாது, நானாக இருக்கணும். ஓகே, அதனால் இவரை ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கரண்ட்லி பயங்கர ரூடாக நிற்கிறாங்க. ஓகே, ஈகவும் ஆட்டிடியூட்லையும் நிற்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கமிட்மெண்ட் கேட்டுட்டு உண்டு.
இவருக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைங்க கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கலாம். அப்புறம் இங்கே கமிட்மெண்ட் கேட்குறதுனால கரண்ட்லி ரூடாக நிற்கிறாங்க. ஓகே, நஷ்டம் உனக்காக எனக்கு இல்லை, எனக்கு எந்த ஃபீலிங்ஸ் இல்லை, என் எமோஷன்ஸ் இல்லை, நான் என்னை பார்த்துக்க தெரியும், நான் ஹாப்பியாக இருந்துருவேன். பட் நீயாக இதில் கஷ்டப்பட போகிற, உனக்காக பெயின், எனக்கு இதில் ஒரு பெயினும் இல்லை, என்னால் என்ன சந்தோஷமாக கொண்டு போக முடியும், பட் நீ தான் கஷ்டப்பட போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ ஆட்டிடியூட ரூடாக வைக்கலாம் கரண்ட்லி. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி வந்து அட்டாச்ட் ஆகாத ஒரு கேரக்டர், கெரியர் ஓரியன்ட் பர்சன் ஆகும், மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர் ஆகும், ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, வேறு எதுக்குமே ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் கெரியரையும் ஃபினான்ஷியலி தாண்டி வேறு எதுவும் லைஃப்பில் சீரியஸாக எடுக்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம், கோயிங் வித் ப்ளஸ் சுச்சுவேஷனில் போகிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவர் ஆக்சுவலி கெரியர் கோல் இதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜீவிக்கிற ஒரு கேரக்டர். வேறு எந்த ப்ராப்ளம் ஸ்ட்ரகிள்ஸு ஃபேமிலி வைஸ் ரிலேஷன்ஷிப் வைஸ் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு அதை கண்டும் காணாமல் போவாங்கன்னு சொல்லுவாங்களே, பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு கேரக்டர் அவர் இருக்கலாம். ஓகே, இவர் ரொம்ப அவ்வளோவா சீக்கிரமாக யாரு கூட அட்டாச்ட் ஆக மாட்டாங்க. அப்படி அட்டாச்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த இடத்த விட்டு ஓடி ஆகும். பட் எஸ் அஃப்கோர்ஸ் இவர் யாரு கூட அட்டாச்ட் ஆக மாட்டாங்க. இவர் உங்கள் கூட அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு, ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இவர் அட்டாச்ட் ஆகிட்டு கூட ரொம்ப ஹைலி அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. மேபி நீங்கள் பியூட்டி ஸ்டார்னாலேயா இருக்கலாம், அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, மேபி உங்களுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், நீங்கள் சோஷியல் மீடியாவில் பெரிய ஆளாக இருக்கலாம், இருக்கக்கூடிய ஏரியாவில் பெரிய ஆளாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டாராக இவர் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. இவருக்கு தோற்று போயிடுமோ, இவங்கக்கிட்ட நம்ம கண்ட்ரோல் போயிடுமோ, அதனால இவர் உங்களை விட்டு ஓடி இருக்கலாம். ஓகே, கரண்ட்லி சப்போஸ் இருக்கிற பர்சன் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கலாம். அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்குது, அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க, நம்ம இல்லாட்ட அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் நான் இல்லைன்னு சொல்லலை. சப்போஸ் இருக்கிற பர்சன் பார்வைக்கு அந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் ஓப்பனாக சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் சப்ரஸ் ஆகும். ஓகே, இந்த ஒரு பர்சனல் ட்ரூ ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் இங்கே சப்ரஸ் ஆகும். அஃப்கோர்ஸ் இந்த ஒரு பர்சன் வெளிப்பார்வைக்கு மின்னுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகலாம். பட் அவங்களுக்குள்ளேயும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், தூங்காத இரவுகள், வலிகள், வேதனைகள், ஓவர் திங்கிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. உள்ளுக்குள்ளே அதெல்லாம் சப்ரஸ். இவர் ஆக்சுவலி அவ்வளோவா சீக்கிரமாக தன்னோட ஃபீலிங்ஸ் எமோஷன் யாருக்கிட்டே ஒரு காட்டாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவரை பொறுத்த மட்டும் நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷன் நமக்குள்ளே இருக்கட்டும், நம்மளோட வலி வேதனைகளை நமக்குள்ளே இருக்கட்டும், நம்ம அதை 4 பேர்கிட்ட கொண்டு காட்ட வேண்டாம். இல்லைங்க, அது 4 பேர்கிட்ட நம்ம போய் காட்டுறோம், நமக்கு என்ன பெனிஃபிட், நமக்கு என்ன பாசிட்டிவான ஒரு அவுட்கம் இருக்குது, நம்மளோட வேதனை ஃபீலிங்ஸ் எல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும். யாருக்கிட்டையும் தொடர்ந்து சொல்லாத ஒரு கேரக்டராக இருக்கலாம், சைலண்டான ஒரு கேரக்டராக இருக்கலாம், பக்க ப்ரில்லியண்டான ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவரோட ஃபேஸ் பார்த்து ஒன்று கண்டுபிடிக்க முடியாது நம்ம சொல்லலாம். இவங்க ஃபேஸ் பார்த்து இவங்களுக்குள்ளே இவ்வளோ வலி இருக்கா, இவ்வளோ வேதனை இருக்கா, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஆனால் இவங்க சப்போஸ் வெளிப்பார்வைக்கு இவங்க கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியும் நல்லா நடக்கிற மாதிரியும் தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் உள்ளுக்குள்ளே இருக்குது எல்லாம் அது சப்ரஸ் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பர்சன் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் போய்ட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஏன்னா மேபி ஒரு சிலவங்களுக்கு இன்னொரு பர்சன் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால உங்களுக்கு ஃபினான்ஷியலி இவர் ஓகே இல்லையா இருக்கலாம். ஃபினான்ஷியலி இது ஒரு பர்சன் ஓகே இல்லாதனால மேபி உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிருக்கலாம். கரலி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் போய்ட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, மேபி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அவுட்கம் கிடைக்கிறதுக்கு டைம் ஆகலாம், நீங்களும் அவங்களுக்கு செய்கிறதுக்கு ஒரு டைம் ஆகலாம். பட் அது வரைக்கும் உங்களை உள்ளுக்குள்ளே போட்டு திங்க் பண்ணிவிட்டு அதில் நினச்சிக்கிட்டு அழுதுட்டு லைஃப்பை வந்து ஒரு சேடாகவோ இல்லைங்க ஒரு பீஸ் இல்லாத மாதிரி கொண்டு போக முடியாதுல்ல. ஸோ அதனால் இவர் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பை எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாம் யூனிவர்ஸ் பார்த்து கொடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நான் வெளியே வரேன். ஏன்னா ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அவருக்கு ஒரு வேதனை மாதிரி ஒரு வலி மாதிரி. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அவங்களோட தாட்ஸ் வர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், அதில் நின்று வேதனை தான் கிடைக்கும். அப்போ இவருக்கு உங்கள் சைட் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஒன்று நான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். ஓகே, இப்போ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. கரண்ட்லி இவரும் ஓகே உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற லெவலுக்கு இவர் ஸ்டெடியாக இல்லையா இருக்கலாம். பட் இவர் ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு முடிவுக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்பில் நின்று ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் வலியும் அனுபவிக்கிறத விட எல்லாத்தையும் அந்த யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைக்கல. ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங், அங்கே எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும், எல்லாம் தெய்வம் நினைக்கிறதா இங்கே நடக்கும், எல்லாம் தெய்வம் பார்க்கட்டும், எல்லாம் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்களா தான் கரண்ட்லி இவர் பண்ணிகிட்ருக்காரு.
ஓகே. தென் என்ன அப்படின்னா, கெரியர்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. புதுசா ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். மேபி ஃபினான்ஷியலி வேற ஓகே இல்லாதனால புதுசா ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஹேப்பியான்னு கேட்டா ஹேப்பி கிடையவே கிடையாது. ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்காங்க. ஆளு டவுனா தான் இருக்காங்க. ஓவர் திங்கிங் பண்ணிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா, உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அத நெனச்சேன். தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்குது. நம்ம எப்படி ஆக்ஷன் எடுக்க போறோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ப்ராப்ளத்த நம்ம எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுவோம்? ஆ என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் அவள விட்டு நம்ம மூவ் ஆன் ஆகிருக்கக்கூடாது. ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணால் ஹோப் உண்டான்னு தெரியாது. ஏன்னா நீங்கள் இங்கே சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. நீங்கள் இப்போ கரண்ட்லி அவைலபிள் கிடையாது. இப்போ ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணால் எனக்கு சரியாகும்? ஆக்சுவலி இவர் பீஸ் ஆஃப் த மைண்டில் திங்க் பண்ணாங்கன்னா இவங்களோட ப்ராப்ளம் சரியாகும். பட் இவர் ஆக்சுவலி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இப்படி ஆகிப்போச்சு, சிச்சுவேஷன் இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை கொண்டு வந்து விட்டுட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? எப்படி ஆக்ஷன் எடுப்பேன்? ஆக்ஷன் எடுத்தால் சக்ஸஸ் கிடைக்குமா? கிடைக்காதா? ஓவர் திங்கிங்கில் இருக்காங்க. ஹாப்பியாக கேட்டால் ஹாப்பி மாதிரி எனக்கு இல்லை. ஆக்சுவலி சேடாக தான் இருக்காங்க. பட் இவரோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்புறம் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு தொடக்கம் வேணுங்கிறது ஒரு ட்ரீம் ஆகும். பட் இவர் எத்தனையோ வாட்டி எத்தனையோ எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். இவருக்கு ஒன்றும் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்கிறதுனால இவருக்கு ஒன்றும் நடக்காதுன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு இவருக்கு மனசுக்குள்ளே ஃபீல் ஆகிருக்கலாம். அதனால தான் இவர் யூனிவர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு உண்டு. தெய்வம் பார்த்துக்கட்டும், என்னோட ரிலேஷன்ஷிப்பில் நின்று எனக்கு பெயின் அனுபவிக்க முடியாது, வேறு எதுலேயும் மைண்டு ஃபோக்கஸும் ஆகாது, இவங்களே திங்க் பண்ணிட்டு இருந்தானா கெரியர் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது, எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷனாக கரண்ட் இவங்க செல்ஃப் லோ பண்ணணும். இப்போ கரண்டி கொஞ்சம் லோ வைப்ரேஷனில் தான் இருக்காங்க, டவுனாக தான் இருக்காங்க. இவங்க நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னா இவங்க செல்ஃப் லோ பண்ணணும். இவரோட கெரியர் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். இவரோட மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் ஓரளவுக்கு பீஸ் இவருக்கு இவர் செல்ஃப் லோ பண்ண ஆரம்பிக்கணும். இவருக்கு ஃபோக்கஸ் கொடுத்துட்டு லைஃப்பை முன்னோட்டு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து மூவ் ஆன் ஆனால் தான் இவங்களால் வந்து பீஸ் ஆஃப் த மைண்டுக்கு வர முடியும். உங்களோட தாட்ஸ் இருக்க அவங்க ஸ்ட்ரெஸ்லேயும் டிப்ரெஷனில் தான் இருப்பாங்க. இவர் செல்ஃப் லோ பண்ணணும். இவர் செல்ஃப் லோ பண்ணக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் ஷோராக கிடைக்கும். ஏன்னா இந்த போர்ஷன் எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்டாங்க இருக்கிற எல்லாம் தெய்வம் பார்த்துக்கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக ஆல் ஆக்சுவலி வெயிட்டிங் நம்ம சொல்லலாம். ஓகே. அப்போ இவர் கரெக்டாக செல்ஃப் லோ பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்புக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. கரண்டி ஈகோ ஆட்டிக்கிட்டோன்னு நின்னாலும் இவர் ஷோராக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா நமக்கு ஆக்ஷன் கார்டு வந்துட்டு உண்டு. நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் நமக்கு இங்கே கிடைக்கும். ஓகே. பட் இவர் செல்ஃப் லோ பண்ணணும். ஓகே. இவர் ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவங்க கெரியர் ப்ராப்ளம் சால்வ் ஆகக்கூடிய ஒரு டைமில் ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு ஒரு பிடி கொடுப்பாங்க. இது வரைக்கும் பிடி கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு ஒரு பிடி கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஓகே. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டுக்காக அவள் வெயிட்டிங். எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகும், எல்லாம் சரியாகும், வெயிட்டிங் ஆகும். ஸோ டோன்ட் வரி, ஆல் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். கரெக்டான டைமில் எல்லாம் உங்களை வந்து சேரும். ஓகே. தென் நமக்கு எங்கே இம்பார்ட்னால ஏஜ் பார்க்கலாம். மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு 57 ஏஜ் இருக்கலாம். அப்படி இல்லைங்கி 19 இருக்கலாம். அப்படி இல்லைங்கி 37 இருக்கலாம். 46 இருக்கலாம். ஓகே. தென் இம்பார்ட்னு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். Triple 5 angels numbers important. Transformation. Okay. 555 angels numbers important. மேபி ஒரு சிலவங்களுக்கு 33 ஏஜ் இருக்கலாம். ஓகே. தென் இம்பார்ட்டனான டேட்டு பார்த்துடலாம். 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 important, 9 important, 18 important, 20 important, 17 important. Okay. Then important
வந்து பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட். இந்த மந்தில் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷூராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.